பாரு, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உன்னை அவமதிக்கிறதையோ கஷ்டப்படுத்துறதையோ நான் எந்த விதத்திலயும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க அவங்க. நான் அங்கேயே கேட்டிருப்பேன். என்னால ஏதாவது பிரச்சனை வந்து அதனால நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் சும்மா இருக்கேன். இங்க பாரு, ஒண்ணு நீ நான் சொல்றத கேட்கணும், இல்லனா நான் உனக்காக அவங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கும். ஐயோ, என்ன இழல் நீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்ளோ கோவப்படுறீங்க? சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம் கயல்? அவங்க உன்னை எப்படி எல்லாம் பேசினாங்க, நீ எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து சின்ன விஷயம்னு சாதாரணமா பேசிட்டு இருக்க. அவங்க மூர்த்தி மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படி பேசுறாங்க. கோவப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ என்ன இருக்கு சொல்லுங்க? அவங்க யார்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க? என்கிட்ட தானே. அவங்கள நான் என்னோட கூட பிறந்தவங்கள தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த உரிமையில தான் அவங்க என்கிட்ட கோவப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த விஷயத்துல அவங்க என்கிட்ட கோவப்பட்டாங்கன்னு மட்டும்தான் நினைக்கிறீங்க. அதனாலதான் உங்களுக்கு அவங்க மேல கோவம் வருது. ஆனா நான் மூர்த்தி மேல இருக்கிற பாசத்துல தான் அவங்க அப்படி பேசுறாங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் அவங்க மேல எனக்கு கோவம் வரல. அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படி கயல் எல்லா விஷயத்தையும் எப்படி ரொம்ப சாதாரணமா கடந்து போக முடியுது? நீ இப்படி இறங்கி போனா உனக்கு கோவம் வராது, உணர்ச்சியே இல்லைன்னு நினைச்சு ஒவ்வொரு விஷயத்திலயும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. யார்கிட்ட கோவப்பட சொல்றீங்க? அப்படி அவங்க கோவப்படுறாங்கன்னு நானும் கோவப்பட்டேன்னா என்ன ஆகும்? குடும்பத்துல இருக்கிற உறவுகளுக்குள்ள சண்டை தான் வரும். ஒருத்தருக்குள்ள மனஸ்தாபம் உண்டாகும். அதுவே ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுனால அந்த பிரச்சனையே முடிஞ்சிரும். பிரச்சனையை எப்பவுமே முடிக்கதான் பார்க்கணுமே தவிர நம்ம வளர்க்க நினைக்க கூடாது. அதுவும் குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் சின்ன சின்ன சண்டைங்க தான். சண்டைன்னு சொல்றதை விட இது சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதுக்கெல்லாம் இவ்ளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல தனோ அண்ணி. அவங்களுக்கு என்ன மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிறது நோக்கமே இல்ல. மூர்த்தியை இந்த வீட்டுல மரியாதையா நடத்தணும், அதுதான் அவங்களோட நோக்கம். பார்த்தல, நிலைமையை எடுத்து சொன்னதும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அவ்வளவுதான். நீ அவ்வளவுதானே ரொம்ப ஈஸியா சொல்ற கயல். ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியல. அது ஏன் முடியலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு என் மேல இருக்கிற காதல் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதனாலதான் ஒரு சின்ன விஷயம் கூட என்ன ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என் மேல வச்சிருக்கிற அதே அன்புதான் தனோ அன்னைக்கு மூர்த்தி மேல இருக்கு. நீங்க என் மேல உள்ள அன்புக்கு கொடுக்கற மரியாதைய தனோ அண்ணி மூர்த்தி மேல வச்சிருக்கிற அன்புக்கு நம்ம கொடுக்கணும்ல. அதனாலதான் நிலைமைய புரிஞ்சிக்காம கோவப்பட்ட அவங்க கிட்ட பொறுமையா எடுத்து சொன்னேன். அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரச்சனை சால்வ். என்னோட ஆயுதம் எப்பவுமே என்னோட கோவம் கிடையாது, என்னோட நிதானமும் பக்குவமும் தான். அதனாலதான் மத்தவங்க என் மேல காட்டுற கோவத்தை கூட என் நிதானத்தால நான் எதிர்த்து நிக்கிறேன். இதுக்கு பேர் இறங்கி போறதில்ல எழில். இதுவும் ஒரு வகையில வெற்றி தான். கடைசியில பாருங்க, அவங்களோட கோவம் ஜெயிக்கலையே, என்னோட நிதானமும் பொறுமையும் தானே ஜெயிச்சிருக்கு. அப்போ நான் சொன்னதை தானே அவங்க கேட்டாங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீ ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிற கயல். வித்தியாசமாலாம் நான் யோசிக்கல, நான் சரியா தான் யோசிச்சிருக்கேன். என்னமோ போ. நீ எப்பதான் நான் சொல்றத புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நீங்க தான். நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே சரின்னு தோணும். இதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் மொத்த குடும்பமா சேர்ந்து நம்ம உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போம். சரியா? ப்ளீஸ் ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம், நான் அதை வந்துடுறேன். ஆமா சார், நான் தான் சொன்னேன்ல. சரி சார், சரி சார். கயல், டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து சாப்பிடு. நீங்க யாரும் சாப்பிடல? இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறாங்களாம். அக்கா, ஏய் ஆனந்தி, என்ன இவன் சீக்கிரம் வந்துட்டா? ஆனந்தி, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிடு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? இல்ல, நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சொல்றேன்.
அட சொல்லுங்கக்கா. இல்ல ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயங்கிறீங்க, சொல்லுங்க. ஏதோ பேசணும்னு சொல்றால, என்னன்னு கேளு போய். ஆ, 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 சொல்றேன். அதான் சொல். சரி, நாம வெளியே போய் பேசலாம். ம், ம், நீ வா. சரிக்கா, வரேம்மா.